நம்ம ஜிவி சாரும் நம்ம டேரக்டர் சாரும் நம்ம வாலி சார் வீட்டுக்கு போகிறாங்க. எதுக்கு? அந்த சினிமா அந்த சாங்குக்காண்டி அந்த சுட்டேஷன் நரேட் பண்ணி நம்ம வாலி சார் கிட்ட சொன்னால் நம்ம வாலி சார் வந்து ரொம்ப சூப்பராக எழுதி கொடுத்துருவான்னு சொல்லி போகிறாங்க. ஓகே, இப்போ நம்ம டேரக்டர் சாரும் நம்ம ஜிவி சாரும் நம்ம வாலி சார் வீட்டுக்கு வந்துட்டாங்க. நம்ம வாலி சார் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து மேலே உட்காந்துருக்காரு, சேரில் உட்காந்துருக்காரு, கீழே வந்து இவங்க உட்காந்துருக்காங்க. அண்ட் இப்படி ஒரு சுச்சுவேஷன் அவங்க நரேட் பண்ணுறாங்க. நரேட் பண்ணும் போதே நம்ம வாலி சார் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பேப்பரில் எழுத ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் அவர் எழுத முறை என்ன சொல்கிறாருன்னா, இந்த பாட்டு ஹிட் ஆயிரும் சொல்லிடுறாரு. நம்ம வாலி சார் எழுதி முடிச்ச அப்புறம் நம்ம ஜிவி சார் வந்து வாங்கி ரீட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு, சினிமா ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. அடுத்து பார்த்தா கொஞ்சம் ஷாக் ஆகிட்டார். அது ஏன்னா அவர் என்ன எழுதினான்னா, கடவுள் யாருன்னு யார் பார்த்தா அது கண்ணில் காட்டுறது சினிமாடான்னு கொஞ்சம் எழுதிட்டாரு. நம்ம ஜிவி சார் என்ன சொன்னா, சார் இந்த ஒரு லைனை மட்டும் கொஞ்சம் மாற்றலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வாலி சார், இல்லைப்பா இந்த லைன் மாற்ற வேண்டாம், நீ அப்படியே இந்த பாட்டுக்கு கம்போஸ் பண்ணி மியூசிக் போடு, கண்டிப்பாக இந்த பாட்டு ஹிட் ஆகிடும் சொல்லி நம்ம வாலி சார் சொல்லிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வாலி சார் கொடுத்த கான்ஃபிடென்ஸோட நம்ம மியூசிக் பண்ண போகிறாரு. யாருன்னா நம்ம ஜிவி பிரகாஷ் சார். அண்ட் அவரும் மியூசிக் கூட ரொம்ப சூப்பராகவே அந்த பாட்டை கம்போஸ் பண்ணிப்பார். ரொம்ப அழகாக இருக்கும், கேட்க சூப்பராக இருக்கும்.